ஸோ இப்போ வந்து திருப்பனந்தாள் கடை தெருவில் ஒரு ஜாமான் ஒன்று வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் நினச்ச மாதிரியும் இந்த டைம் ஃபுட்டேஜ் வந்து வரல. ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியல. ஸோ நம்ம ஒரு விஷயம் ஆசைப்பட்டு செய்கிறோம், உடனே நடந்துட்டால் கூட அந்த ஆசை போயிடும். தள்ளி தள்ளி போகும்போது தான் எப்படியாவது செய்யணுமேங்கிற வெறி வரும் போல் எனக்கு. அந்த மாதிரி தான் இந்த மோட்டோ விளாகிங்கும். இவ்வளோ நேரம் மணிக்கணக்காக பேசி வடிவேல் கதை மாதிரி வக்காளி ஊத்தாப்போன்னு சொல்லிட்டு போறியங்கிற மாதிரி இவ்வளோ நேரம் பேசின 1/4 மணி நேரம் கிட்டத்தட்ட பாதி வரைக்கும் தான் ஃபுட்டேஜ் விழுந்திருக்கு. ஆனால் வர வழியில் இருட்டாக இருந்ததில் ஸோ ஒன்றுமே வந்து பார்த்திங்கன்னா தெரியல. நான் சொன்ன மாதிரி வண்டி ஸ்பீடாக மீட்டர் லைட்டு மட்டும் தான் தெரியுது பைபாஸில். ஸோ அதோட திருப்பனந்தாளில் வந்து கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதை வாங்கிட்டு அதோட ஃபோனை செக் பண்ணி பார்த்தேன். ஸோ இந்த ஃபுட்டேஜ் கரெக்டாக விழுன்னு நினைக்கிறேன். திருப்பனந்தாள் கடத்தெருங்கிறது பெரிய கடத்தெரு தான். நல்லா எப்போவுமே வந்து ரஷ்ஷாக தான் இருக்குது. என்ன ரீசன்னா, திருப்பனந்தாளை பொறுத்த வரைக்கும் உள்ளே வந்து பார்த்தா நிறைய கிராமங்கள் இருக்குது.